மத்தியில் உட்காந்துக்கிட்டு எங்களை படாத பாடுபடுத்துகிறான். பணத்தை கொடுக்க மாட்டேன்றான், ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்றான். எடுபுடி எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ ஜெயலலிதா படத்தை திறக்க சட்டமன்றத்துக்கே வரமாட்டேன்ட்டான். டெல்லியிலேருந்து எவனாக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிறப்ப அவனை மதிக்கலை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லாத போது இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மத்திய அரசாங்கம் கூட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை, இந்த கட்சியை குறை சொல்லக்கூடியவர் யார்? நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காலம். சினிமாவில் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு எங்களை பார்த்து போய் மழையில் நடிக்காதன்றான் ஒருத்தன். இன்னொரு பக்கம் பார்த்தா லேகியம் விற்கிற மாதிரி இந்த அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா லேகியம் விற்பான்ல, இங்கே பாருங்க சார், இந்த மருந்தை தடுத்து இந்த ஒரு கலக்கு உள்ளே போட்டு வெளியே வந்தீங்கன்னா பாரு, இங்கே பாருங்கன்னா அந்த ஆட்சியில் இப்படின்னு அவன் பண்ணிட்டு இருக்கான். இவன் எவனா டெபாசிட் வாங்க போகிறானா, தேர போகிறானா? இவன் பேரெல்லாம் நான் சொல்லாததற்கு காரணம், இவர்களுக்கு விளம்பரத்தை நான் தேடக்கூடாது. நேற்றுக்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிற்கிறார். அவர் பொதுக்குழுக்கு வந்திருந்தவன் அத்தனை பேரும் எந்திரிச்சு கை தட்டிட்டோம். பேரை கேட்ட உடனே சும்மா அதிருது இல்லை, அதான்டா எங்கள் தளபதி. உன் கட்சிக்காரனுக்கே தெரியுது பாரு. அவர் எந்திரிச்ச, அவர் பேரை சொன்னால் எந்திரிச்சு கதவை தட்டுறான். இவன்லாம் இடைப்பட்ட காலத்தில் இவன்லாம் முதலமைச்சராக வரக்கூடியவனா? ஒருத்தன் திண்ணையில் உட்கார்ந்துருந்தான். இழுக்கலமா, இதோடு முடிச்சிடுறேன். ஒருத்தன் தெருவில் போனான். திண்ணையில் உட்காந்துருக்கோம். தெருவில் போகிறவனை பார்த்து எங்கே போகிறேன்னா, எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறேன்னா. என்ன விசேஷன்னு கேட்டான். எங்கள் மாமனார்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நான் நிலம் வாங்கலான்னு இருக்கிறேன்னா. நிலம் வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, பசுமையாக பயிர் வச்சு உழ போகிறேன்னா. யார்? தெருவில் போனவன். உடனே வீட்டில் உட்காந்துருந்தவன் சொன்னான், நானும் எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகிறேன்னா. தெருவில் போகிறவன் கேட்டான், திண்ணையில் உட்காந்தவனே, நீ ஏண்டா போகிறேன்னா. நானும் போய் எங்கள் மாமனார்கிட்ட பணம் வாங்க போகிறேன்னா. நீ பணம் வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் மாடு வாங்கி நீ செழிப்பாக பயிர் வச்சா அந்த நிலத்தில் விட்டு மேய்க்க போகிறேன்னா. இவனுக்கு கோபம் வந்துடுச்சு. என் நிலத்தில் உன் மாட்டை விட்டு மேய்ச்சா உன் மாட்டுக்காலை நான் வெட்டுவேன்னா. அவன் என்ன சொன்னான், என் மாட்டுக்காலை நீ வெட்டுவன்னா நான் உன்னை வெட்டுவேன்டான்னா. ரெண்டு பேருக்கு தகராறு. சட்டையை பிடிச்சின்னு உருள்றான். தெருவில் போன அண்ணன் மாசு மாதிரி பெரிய மனுஷன் ஒருத்தர் நிறுத்தி, என்னடா தகராறுனாங்க. என் நிலத்தில் மாட்டை விட்டு மேய்ப்பண்ணா, அதான் தகராறு. நீ ஏன்டா மாட்டை விட்டு மேய்ப்பண்ணா, அவனை ஏன்டா கேட்டான். என் மாட்டுக்காலை அவன் வெட்டுவன்னா, அதான் தகராறு. சரி, அது இருக்கட்டும். நிலம் எங்கடா? இனிமே தான் வாங்கணும். மாடு எங்கடா? இனிமே தான் வாங்கணும். மாடே இல்லாதவன், நிலமே இல்லாதவன், சட்டையை பிடிச்சிக்கிட்டு சண்டையை போட்ட மாதிரி, கட்சியே இல்லாதவன், கிளையே இல்லாதவன், அமைப்பே இல்லாதவன், பூத் ஏஜெண்டே இல்லாதவன், இவெல்லாம் ஓட்டே இல்லாதவன், இவெல்லாம் சேர்ந்து அடுத்து ஆட்சி என்று சொன்னால் அதை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. நான் ஓப்பனாக கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்த, துணுக்க செய்தி. ஒரு பஸ்ஸில் ஒரு பர்தா போட்டம்மா, ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு. நான் நினைக்கிறேன் ரம்ஜான் வரப்போகுது. இது 4 மாதத்துக்கு முன்னாடி பர்தா போட்டம்மா இங்கே இல்லை, கர்நாடகாவில். கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால், தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி பேருந்தில் இலவசம் சொன்னார், அதே போல சொல்லித்தான் அங்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பர்தா போட்டம்மா ஏறி இருக்கு. கண்டக்டர் எங்கே போகிறேன்னு கேட்டிருக்காரு. எங்கே போகிறேன்னு கேட்கணும் கண்டக்டர். ஏன்னா நீ காசு கொடுக்க தேவையில்லை, எந்த ஸ்டேஜுக்கு போகிறேன்னு அவன் டிக் பண்ணணும். எங்கே போகிறேன்னு கேட்டப்போ அந்த அம்மா எதுவும் பேசாமல் கையை மட்டும் ஆட்டியிருக்கு. சரி, அடுத்த ஸ்டேஜில் இறங்கும் போலக்குன்னு 2 ஸ்டேஜாக கண்டக்டர் பார்த்தார். திரும்ப பார்த்தா அந்த அம்மா இறங்குற மாதிரி இல்லை, எங்கே தான் போகிற, மறுபடியும் இப்படி கையை ஆட்டியிருக்கு. கண்டக்டருக்கு இந்த அம்மா வாயை திறந்து செல்லவும் மாட்டேனுது. சரி, கிட்ட போய் என்னதான் சொல்றேன்னு
துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க, கவுண்டமணியும் கௌதமியும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி சத்யராஜன்லாம் துப்பட்டாவை தூக்கி பார்த்துட்டான் கத்துன மாதிரி பிரச்சனை ஆகிடுமோன்னு கண்டக்டர் பயந்து எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் ஆகிருக்கு, அந்த அம்மா இறங்கல. துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா போய் துப்பட்டாவை தூக்கி இருக்கா, உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான். கண்டக்டர் என்னன்னு கேட்டான். பொம்பளைக்கு தானே ஃப்ரீ, ஆம்பளைக்கு இல்லைன்னு இதை தான் நான் 4 மாசமா மெயின்டைன் பண்ணன்றான். நான் யதார்த்தமாக சொல்கிறேன், மகளிருக்கு பெண்களுக்கு பேருந்தில் இலவசம். என் குடும்பத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். என் குடும்பத்தில் நடந்த சம்பவம், என் கொழுந்தியா என் வீட்டுக்கு ஊர்லேருந்து வந்திருந்தா. கல்யாணம் ஆகி அவளுக்கு 2 பிள்ளை இருக்கு. என் கொழுந்தியா வந்தவ என்கிட்ட முகம் கொடுத்தே பேசல. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒன்றும் தப்பு தண்டான ஆளும் கிடையாது. என்னம்மா முகம் கொடுத்தே பேச மாட்டேன்னா, உன்கிட்ட பேசி எனக்கு என்ன ஆக போகுதுன்னா, என் வீட்டுக்கு தானே வந்திருக்கிற, என்கிட்ட பேசி உனக்கு என்ன ஆக போகுதுன்றிய, என்னதான் உனக்கு குறைன்னு கேட்டேன். இருந்தாலும் உங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இவ்வளவு மோசத்தை பண்ணக்கூடாதுன்னா. என்ன மோசம்னா, எல்லாருக்கும் 1000 கொடுக்கிறார், எனக்கு 1000 வரல. நீ எங்க அக்கா வீட்டுக்காரு, கட்சியில கொள்கை பரப்பு இணை செயலாளர், பெரிய பேச்சாளர், முன்னாள் எம்எல்ஏ, தமிழ்நாடு முழுக்க பேசிக்கிட்டு வர. எங்க அக்காவுக்கும் உனக்கும் கலைஞர் தான் வந்து கல்யாணத்தை பண்ணார். அப்படிப்பட்ட சொந்தத்தில் இருக்கிற எனக்கு 1000 மாசம் வரல. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு 1000 வரலன்னா கூட பரவாயில்ல. என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி ஏடிஎம்கே கிளை செயலாளர் பொண்டாட்டி, அவ 1000 வாங்குறா. அந்த அம்மா 1000 வாங்கிட்டு சும்மா போகல, என்னை பார்த்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவ சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா வாழலாமா, தூக்கு போட்டு தொங்கலாமான்னு தோணுது. எனக்கு 1000 ரூபாய் வரலையே இந்த ஆட்சியில, நியாயமானு என் குழந்தைய கேட்டா. நான் நியாயமா கேட்டேன். உன்னுடைய கோபம் நியாயம்தான், இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நீ என்ன வேலை செய்கிறன்னு என் குழந்தையா சொன்னா. நான் டீச்சர்னா. அடுத்து கேட்டேன், எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு. அவள் சொன்னா, இந்த பிடிப்பு போவன்னா. இந்த அரசு ஊழியர்லாம் யாரையாவது பார்த்து சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு வசனம் ஒன்று வச்சுருப்பாங்க, பிடிப்பு போவன்னுவாங்க. நீ 10 லட்சம் 20 லட்சம் லோன் போட்டு வாங்கிடுவ, அதில் என்ன பிடிப்பு போவன் விட்டுது? ஒழுங்காக சொல்லி என்ன சம்பளம்னா. எல்லாம் 1.5 வாங்குறேன்னா. 1,05,000 என் குழந்தையா. அப்போ தான் என் குழந்தையாட்ட சொன்னேன், உனக்கு 1000 ரூபா கிடைக்க ஏற்பாடு பண்ணுறேன், நான் சொல்கிறத சரியான்னு. என்னன்னா, உன் டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு, உனக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்க வாங்கி தரேன்னு. அவள் கேட்டால், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சான்னா. ஏன்னா, மாதம் 1000த்துக்காக யாராவது டீச்சர் வேலை 1 லட்ச ரூபா சம்பளத்தை விடுவாங்களான்னா. நான் என்ன கேட்குறேன், பெண்களுக்கு உரிமை தொகை என்று வழங்குகிறோமே, இன்னைக்கு கலெக்டர் பெண்களாக இருக்கிறார்கள், கலெக்டருக்கு 1000 ரூபா கொடுக்க முடியுமா? இன்றைக்கு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிய போகிறது. பொது முதலமைச்சரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மூவரும், எங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு வருடத்திலே 3 முதலமைச்சரை பார்த்தவர்கள் நாங்கள். எப்படி என்று கேட்டால், இடையில போன உடனே முதலமைச்சர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போயிட்டு வந்த உடனே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நாங்கள் 3 வருஷத்தில் முதலமைச்சரை பார்த்த மொழிய. ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை, திட்டங்களை அந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை. நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடைசி 1.5 ஆண்டு காலகட்டம் கொரோனா வந்தது. கொரோனா வந்த நேரத்தில் ஆளக்கூடிய அதிமுககாரர்கள் வீட்டை விட்டே வெளியே வரவில்லை, அமைச்சர் பெருமக்கள் வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை, முதலமைச்சர் வரவில்லை.
ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு கொரோனா என்பது சாதாரணமான நோய் அல்ல. ஒருத்த எய்ட்ஸ் வந்து கூட செத்துடலாம், அவனை தொட்டு தூக்க 4 பேர் வருவான் அடக்கம் பண்ண. ஆனால் கொரோனா வந்து செத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல, பெத்த தாய் செத்தா மகன் கொல்லி வைக்க முடியல, புருஷன் செத்தா மகனை பார்க்க முடியல. அப்படி கொடுமையான காலகட்டத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி திமுகவினுடைய தொண்டர்கள் உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு நாங்கள் பணியாற்றினோம். அரிசி கொடுத்தோம், மளிகை சாமான் கொடுத்தோம், அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, முடிந்தால் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம். கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் வீட்டிலே முடங்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 5000 கொடு தளபதி சொன்னார். இல்லைன்னு 1000 தான் கொடுப்பேன் எடப்பாடி சொன்னார். தளபதி திரும்ப வந்தால் 4000 கொடுப்பேன்னார். ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போதே எந்த நிலைமை? முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதானே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொண்டுதானே முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அந்த முதலமைச்சரை 1 மாதத்திற்குள்ளாக ஒரு ஊரிலே அல்ல, ஒரு மாவட்டத்திலே அல்ல, ஒரு மாநிலத்திலே அல்ல, இந்தியாவிலே அல்ல, உலகத்திலேயே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்குள்ளே, கோவைக்குள்ளே நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கவச உடைகளை அணிந்து நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். முதலமைச்சரும் ஒருத்தர், பிரதமரும் ஒருத்தர் இருக்கார் மோடி. அந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? எடப்பாடி ஓடி ஒழிச்சிட்டான். மோடிக்கு ஏற்கனவே தாடி, ஆனா மோடி வச்சிருந்த தாடி கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா, பஞ்சாப் சிங்கு வச்சிருப்பான்ல பிந்திரன் வாழையெல்லாம் நீட்டா, அந்த மாதிரி அந்த ஆள் தாடியை விட்டுட்டான். இவ்வளவு நீட்டு கொரோனாவில். ஏண்டா தாடியை விட்டான்னா, ஷேவ் பண்றதுக்கு எவனாவது வந்தா அவன் மூலமா கொரோனா வந்துருன்னு மோடி கொரோனா காலத்திலே தாடியை கூட ட்ரிம் செய்யவில்லை. ஆனால் எங்கள் தளபதி மருத்துவமனைக்குள்ளே சென்று வந்தார். மீத 4000 வழங்கப்படும் என்று சொல்லி 2 தவணையாக 2000 4000 உங்களுக்கு வழங்கினோமா இல்லையா? தளபதி வந்தார். இது ஆண்களுக்கான ஆட்சி என்பதை விட அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு மகளிருக்கு பேருந்தில் இலவசம், போனாச்சு, பஸ்ல எல்லாம் இலவசமா போகுது. இப்படி நான் ரொம்ப வாய்கிழியே பேசுறேன். 1 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க ஒரு அம்மா திடீர்னு எந்திரிச்சு பிரியா கொடுத்தாங்களாம். பிரியா டவுன் பஸ்ல தானே கொடுக்குறாங்க, ரூட்டு பஸ்ல கொடுக்கலையாச்சு அந்த அம்மா. நான் அந்த அம்மாவை கேட்டேன், ரூட்டு பஸ்ஸை கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு. அது சொல்லிச்சு, என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், வாரம் வாரம் போய் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வருவேன்ச்சு. நான் அதுக்கிட்ட சொன்னேன், நீ கவலையே படாத, டவுன் பஸ்ஸில் தானே ஃப்ரீ. திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு, சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூரில் இறங்கு, பெரம்பலூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் தொழுதூரில் இறங்கு, தொழுதூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் இறங்கு, வேப்பூரில் ஒரு பஸ் ஏறி உளுந்தூர்பேட்டை இறங்கு, உளுந்தூர்பேட்டை ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு, விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு, விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு, திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு, மருவத்தூரில் ஒரு பஸ் ஏறி மதுராந்தகம் இறங்கு, மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு, செங்கல்பட்டில் ஒரு டவுன் பஸ் ஏறி மறைமல் நகர் இறங்கு, மறைமல் நகரில் ஒரு டவுன் பஸ் ஏறி கூடுவாஞ்சேரியில் இறங்கு, கூடுவாஞ்சேரியில் ஒரு டவுன் பஸ் ஏறி தாம்பரத்தில் இறங்கு, தாம்பரத்தில் இறங்கி உன் பொண்ணை எங்கே கொடுத்துருக்கீங்க அந்த இடத்துக்கு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி போன்ட்டேன். நீ என்ன வாரம் வாரம் போற? வாரம் முழுக்க போ, இருக்கட்டுமா, வாரம் முழுக்க போக வேண்டியதான், வாரம் முழுக்க போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் பெண்களுக்கு தினசரி வேலைக்கு போகணும், ஒரு தினசரி போகிறதுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா, வர்றதுக்கு ஒரு 20 ரூபா ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபான்னா மாதம் ஒரு 1000 ரூபா மிச்சப்படும் என்று சொல்லி
பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் வழங்கிய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்ததை நிறைவேற்றினார். ஏற்கனவே கலைஞர் 8வது வரைக்கும் படித்தா கல்யாணத்துக்கு 5000 கொடுத்தார். 10வது வரைக்கும் 10,000 என்று சொன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார். உங்கள் வீட்டு பெண்கள் +2 முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம், மாதம் 1000 இலவசம். பெண்களுக்கு பேருந்து இலவசம், காலேஜில் படிக்க மாதம் 1000 இலவசம். நீ குழந்தை பெற்றா அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் காலை டிஃபன் இலவசம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் அனுப்புனீங்கன்னா மதிய முட்டையோட சத்துணவு இலவசம். இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டத்தை தளபதி மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார். ஏற்கனவே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடினா. என்னடா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு மெரினா பீச்சில் ஒரே ஒரு வளைவு ஒன்று கட்டிட்டான், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவுன்னு. ஆனால் எங்கள் தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு விழா வந்தது. இன்றைக்கு இந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை கிண்டியிலே 437 கோடி ரூபாய் செலவிலே ஒரு அதிநவீன மருத்துவமனையை அருமை தளபதி அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு தந்தார் என்று சொன்னால் நூற்றாண்டு விழா திட்டம். கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே மதுரையிலே மிகப்பெரிய நூலகம், கலைஞருடைய நூற்றாண்டு விழாவிலே எண்ணற்ற திட்டம். இப்படி எவ்வளவோ அறிவிச்சுக்கிட்டு போறோம். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எதிரி மாதிரியே பார்த்துச்சு. ஆம்பளை பார்க்கல, பொம்பளைங்கள்லாம் என்னன்னோம், என்ன எதுவும் இல்லையாச்சு. எதுவும் இல்லையான்னா என்ன சொன்னீங்களே இல்லையாச்சு. ஓப்பனாக வெளிப்படையாக பேசுகிறோம். அறிவாலயம் போனால் தளபதி அவர்கள் அறிவாலயம் வர்றார். அமைச்சர்களை பார்த்து என்ன நல்லது கெட்டுன்னு கேட்பார். என்ன மாதிரி பேச்சாளராக பார்த்து நாடு முழுக்க போய் என்னையா பேசுகிறார். நம்ம வாயாலே கட்டவன் இல்லையா அண்ணன், நம்ம ஆட்சிக்கு லேடிஸ் பற்றியில் நல்ல பேர் இல்லைன்னு. அண்ணன் ஏன் நல்ல பேர் இல்லை இல்லைன்னு? ஓ, பெண்களுக்கெல்லாம் கொரோனாவில் 2000 4000 கொடுத்தோமா, 4000 கொடுத்தோம். பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்தோமா, பஸ்ஸில் ஃப்ரீ கொடுத்தோம். காலேஜில் படிக்கிறதுக்கு பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுத்தோமா, பொண்ணுக்கு 1000 ரூபா கொடுத்தோம். குழந்தைக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோமா, குழந்தைக்கு காலையில் டிஃபன் கொடுத்தோம். மதிய முட்டையோட சத்துணவு கொடுத்தோமா, முட்டையோட சத்துணவு கொடுத்தோம். எல்லாமே கொடுத்து அதிருப்தி. அப்படி என்னதாயா நம்ம பேர அதிருப்தி? மக்கள் கேட்குறாங்க அது எப்பன்னு. எது ஏன்னார் அண்ணன், அந்த 1000 எப்பன்னு கேட்குறாங்க அண்ணன். தளபதி கிட்ட நிதி நிலைமை சரியில்லை, மத்தியில் இருக்கவங்க கொடுக்கல, அதை பற்றி கவலைப்படலை. ஓராண்டுகளுக்கு முன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவித்தார், பெண்களுக்கு மாதம் 1000 உரிமை தொகை வழங்கப்படும். அது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை வழங்கப்படும் என்று. பெறுகிறீர்களா இல்லையா? வாங்குறீங்களா இல்லையாம்மா? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, துண்ண வைத்த முன்ன வச்சுன்னு இல்லைன்னா அதுன்னுவாங்க. நான் என்ன கேட்குறேன், இது 1000 ரூபா வாங்குறவங்களை விட்டு வாங்காதவங்க மட்டும் கை தூக்கு. நான் பஞ்சாயத்துக்கு இப்படி தானே போகிறது, எதிர்மறையான பஞ்சாயத்து தான். வாங்குறவங்க விட்டுடுன்ட்டேன், 1000 பேர் இருக்கிற. வாங்காதவங்க கை தூக்குன்ட்டேன், ஒரு 25-30 பேர் இருக்கிற. ஒரு 1000 பேருக்கு மேலே உட்காந்துருக்க. இல்லை 1000 வராதவங்க கை தூக்குன்னு ஒரு 30 பேர் கை தூக்குனேன். நான் யதார்த்தமாக பேசி முடிக்கிறேன். இந்த 1000 பேரில் ஒரு 30 பேருக்கு ஏன் வரலன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரே ரேஷன் கார்டில் 2 பேர் இருக்கும், மாமியார் பேர் இருக்கும், மருமக பேர் இருக்கும். ஒன்று மாமியார் முந்திக்கிட்டு இருக்கும், இல்லை மருமக முந்திக்கிட்டு இருக்கும். இல்லை ஒரே ரேஷன் கார்டில் அம்மா பேர் பொண்ணு பேர் இருக்கும். ஒன்று அம்மா முந்திக்கிட்டு இருக்கும், பொண்ணு முந்திக்கிட்டு இருக்கும். ஒரு போலீஸ் எஸ்பி பெண்ணாக இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு 1000 கொடுக்க முடியுமா? ஒரு தாசில்தார் பெண்ணாக இருக்கிறார், அந்த பெண்ணுக்கு 1000 கொடுக்க முடியுமா? இருந்தாலும் ஒரு சில மனம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பேச்சிலே நான் காம்ப்ரமைஸ் பண்றேன். 10 வீடு வச்சு வாடகைக்கு இருப்பாங்க, வாடகைக்கு குடியிருக்கிறவங்க 1000 வாங்கலாம். 10 வீட்டை வாடகைக்கு விடுறவங்க எனக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்றது எப்படிங்க நியாயம்? என்னம்மா, ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த நிலத்துல வேலை செய்யறவங்க மாசம் 1000 வாங்கலாம். அந்த 20 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரி பண்ணையார் விட்டம்மா எனக்கு 1000 கிடைக்கலாம், என்ன நியாயம்? பசிச்சவங்களுக்கு, ஏழை எளியப்பட்டவர்களுக்கு
ஒரு தயிர் சோறோ எலுமிச்சம் சோறோ புளி சோறோ கொடுக்குறேன்னா 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்றவங்க எனக்கு அந்த தயிர் சோறுன்னு கேட்டால் என்ன நியாயம்? இருந்தாலும் யதார்த்தத்தை சொல்லிடுறேன். நம்ம மக்களுடைய மனநிலை எப்படின்னா, ஒருத்தர் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துருக்கான். ஒரு பெரிய மனுஷன் கையை பிடிச்சி என்னப்பா விசேஷம்னு கேட்டிருக்கார். எங்கள் அண்ணனுக்கு 1 கோடி லாட்டரி சீட்டு வந்திருக்கான், அதுக்காக கொடுக்குற சாக்லேட் இருக்கான். ஆஹா, அண்ணன் தம்பி பாசம்னா இப்படி தாண்டா இருக்கணும். ஒன்னனுக்கு 1 கோடி லாட்டரி சீட்டு வந்ததுக்கு நீ ஊர் முழுக்க சாக்லேட் தெரியும் நினச்சா பெருமையாக இருக்குந்தானா? அவன் கையை உதட்டி சொன்னானா, நான் அதுக்காக கொடுக்கலங்க, உளுந்த லாட்டரி சீட்டை எங்கள் அண்ணன் நேற்றே தொலைச்சிட்டானா, அதனால் கொடுக்குறேனுக்கு. ஆக அந்த மாதிரி உலகம். பக்கத்து வீட்டுக்காரங்க 1000 ரூபா வாங்குறப்ப அடுத்தவங்களுக்கு கிடைக்கலாம் மனது வருத்தப்படுகிறார் என்று தளபதி இடத்தில் சொல்லப்படுது. தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டிலே அறிவித்து விட்டார், விடுபட்டவர்கள் பெயரை பதிந்தால் அவர்களுக்கும் 1000 வழங்கப்படும். இப்படி எவ்வளவோ நாங்கள் பண்றோம். நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி 2026 தொடர்ந்திட அவரது பிறந்த நாளில் நாம் சபதமேற்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.